அவர் வந்து நிறைய பின்னாடி கல்வெட்டு ஆதாரமா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா புலவர் சே ராசு அப்படின்றவர். இவர் வந்து கொங்கு இதழ் அப்படின்ற அந்த இதழை நடத்தியிருக்காரு இந்த கல்வெட்டு ஆராய்ச்சிக்காக மட்டுமே. அப்புறம் வந்து தஞ்சை மராட்டியர் செப்பேடு, மராட்டியர் கல்வெட்டுக்கள் அப்படின்ற நூலெல்லாம் எழுதினவர். அதே போல ஐராவத மகாதேவனும் திருவாதவூர் கல்வெட்டை பத்தி சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து மறுகால் தலை, கெமைடு அப்படின்றவரும், கீழ்வளைவு கல்வெட்டு வந்து வெங்கோபராவ் அப்படின்றவரும் அதுல ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த எழுத்துக்கள் என்ன எழுத்து, மொழி என்னவா பயன்பட்டது, அதுல என்ன கருத்து சொல்றாங்க. இப்போ வந்து குறிப்பா சொல்லணும்னா, ஒரு கல்வெட்டு உருவாவதுக்கு 5 வகையான படிநிலைகள் இருக்கு. கல்வெட்டு அப்படின்னா இப்ப நம்ம கோவில்ல சில முக்கியமான கோவில்கள் இது வந்து தொல்லியல் ஆராய்ச்சி துறைக்கு உட்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லி நம்ம தஞ்சாவூர் திருச்சி பக்கம்லாம் போனா கல்வெட்டுக்களை நம்ம நோக்கணும். ஏன்னா கல்வெட்டியல் படிச்சிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அந்த கல்வெட்டுக்கள்ல ஒரு 5 முறையை ஃபாலோ பண்ணுவாங்களாம். என்னன்னா அது எல்லாமே இவங்களுடைய புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. மங்கள வாசகம் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கல்வெட்டினுடைய தொடக்கம். என்ன மங்கள வாசகம் அப்படின்னா, அந்த கல்வெட்டினுடைய தொடக்கம் நல்லா சிறப்பா இருக்கணும் அப்படின்னு. இப்ப சிலப்பதிகாரத்துல ஞாயிறு திங்கள் புகார் மலை போட்டுருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மங்கள வாசகம் எல்லா கல்வெட்டிலையும் இடம்பெற்று இருக்குமா. அப்புறம் கல்வெட்டினுடைய காலம், கல்வெட்டு எப்ப பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற காலத்தை சொல்லியிருப்பாங்களாம். அப்புறம் கல்வெட்டுல சொல்லப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு அதனுடைய கண்டென்ட்டை சொல்லியிருப்பாங்களாம். அப்புறம் கல்வெட்டுல சொல்லப்பட்ட, அதாவது கல்வெட்டை வெட்டினவங்க, அப்புறம் கல்வெட்டுல சொல்லப்பட்ட மன்னர்கள் யாரு அப்படின்றவங்களினுடைய கையெழுத்து இருக்குமா. அப்ப இந்த வெட்டினவங்க அப்புறம் யார சொல்லியிருக்காங்களோ அவங்களுடைய கையெழுத்து இது. ஒருவேளை மன்னர் பரம்பரையில தலைமுறை முடிஞ்சு போன தலைமுறையா இருந்தா கல்வெட்டை வந்து பொறிச்சவங்களினுடைய கையெழுத்து மட்டும் இருக்குமாமா. அடுத்தது வந்து ஓம்படை கிழவி. அதாவது கல்வெட்டுல மன்னனினுடைய புகழ் சிறப்பு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து சில இடங்கள்ல கோவிலா இருந்தா கோவிலுடைய தல வரலாறு கல்வெட்டா செதுக்கியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து படிக்கிறவங்க ஓம்படை கிழவினா தெரியும். அதாவது இகழுவதற்காகவும் பயன்படுத்துவாங்க, புகழுவதற்காகவும் பயன்படுத்துவாங்க, நன்மைக்காகவும் தீமைக்காகவும் பயன்படுத்துவாங்க. அந்த செய்தியை இங்க வந்து ஓம்படை கிழவியா கடைசியில 5வது பகுதியா பயன்படுத்தி இருப்பாங்களாம். இது வந்து ஒவ்வொரு கல்வெட்டுலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான 5 விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து கல்வெட்டு பாறையா இருக்குது அப்படின்னா பாறைக்கு எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல. ஆனா குகையா இருக்குது, குகை கல்வெட்டா இருக்குது அப்படின்னா அது வந்து லேனா அப்படின்ற பெயர்ல அழைப்பாங்களாம். லேனா அப்படின்னா வந்து குகை அப்படின்ற ஒரு பெயர்ல அதற்கு அர்த்தம் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய புத்தகத்துல. அது மட்டும் கிடையாது. ஒரு நாட்டுல ஒரு காலத்துல வந்து இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறிப்பா இந்தியாவுல தென் தமிழகத்துல மட்டும்தான் அதிகமான கல்வெட்டு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. இப்ப நம்ம கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாமே, இப்ப புகழூர், அர்ச்சலூர், திருநாதர் குன்ற கல்வெட்டு எல்லாமே பார்த்தோம்னா தென் தமிழகத்தை சார்ந்த பகுதியா தான் இருந்திருக்கும். அந்த இடங்கள்ல தான் வந்து அதிகமான கல்வெட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மயிலை சீனிவாசன் ஐயா புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். இன்னும் கொஞ்சம் வந்து சுசக்திவேல் ஐயா புத்தகத்திலையும் சில தகவல்கள் இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா முக்கியமா அசோகர் வந்து இந்த கரோட்டி எழுத்து வந்து எங்கிருந்து எடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது வட்டெழுத்தினுடைய வடிவமா தான் இருந்திருக்கு அப்படின்னு மயிலை சீனி வெங்கடசாமி ஐயா சொல்றாரு. அது கரோட்டி அப்படின்றது ஒரு சாதாரண அவங்க பயன்படுத்தின எழுத்து கிடையாது. அவங்க வந்து இப்ப அசோகர் வந்து பௌத்த மதத்தை தழுவி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சமணம் கிடையாது, பௌத்தம் தான். அந்த எழுத்தினுடைய வடிவமா மதத்தினுடைய வடிவமா இருக்கலாமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வந்து கரோட்டி எழுத்து அப்படின்றது வட்டெழுத்து தான் இருக்கு அப்படின்றத ஹரிபிரசாத் சாஸ்திரி அப்படின்றவர் சொல்ற மாதிரி மயிலை சீனி வெங்கடசாமி சொல்றாரு. அப்ப ஹரிபிரசாத் சாஸ்திரி அப்படின்றவரு இந்த கருத்தை சொல்ல வர்றாரு. ஆக
ஒவ்வொரு கல்வெட்டு ஆராய்ச்சியுமே உற்று நோக்கும் போது, ஏன்னா நமக்கு வந்து முக்கியமா பின்னாடி இன்னும் நான் நிறைய பெயர்கள்லாம் சொல்லுவேன் இல்லையா? அதுல நமக்கு ஒரு ஆப்ஷனா கேட்குறாங்க, கல்வெட்டு ஆராய்ச்சிய பத்தி ஒரு கேள்வி இடம்பெறுது அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். கல்வெட்டுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு உத்தி தான். அப்ப கல்வெட்டு வந்து மிகச்சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பிராமி எழுத்து தான். பிராமி தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா பிராமி என்பது ஒரு எழுத்து. அது வந்து லாங்குவேஜ் கிடையாது. இது புரிஞ்சுக்கணும். இதுல நம்ம தெளிவாகணும். அதாவது அது ஒரு எழுத்து. ஆனா மொழி என்னன்னா தமிழ் தான். உலகம் முழுக்கவே வந்து இன்னும் சில பேர் சொல்றாங்க, உலகம் முழுக்குமே வடநாட்டு கல்வெட்டுக்களை பார்த்தாலும் சரி, தென்னாட்டு கல்வெட்டுக்களை பார்த்தாலும் சரி, இந்தியாவில் எங்க கல்வெட்டு கிடைச்சிருந்தாலும் அதனுடைய எழுத்து வந்து பிராமி தான் சொல்றாங்க. ஆனா வந்து மொழி தான் என்னவா இருக்கு அப்படின்னா தமிழா இருந்திருக்கு அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து இல்ல, இதுல வந்து வடமொழியை தழுவி இருக்கக்கூடிய பிராகிருத எழுத்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. குழப்பமா இருக்கா? யாருக்காவது குழப்பமா இருந்தா கேட்கலாம். கேக்குதா? கேக்குதுங்க மேம், குழப்பம் இல்லைங்க மேம். ஓகே. இப்ப அப்ப பிராமி வந்து எழுத்து, ஆனா மொழி வந்து தமிழ். இது நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட சொன்னோம். மூவா வந்து என்னதான் பிராமியில எழுதினாலும் மொழி தமிழ் தான் அப்படின்னு இந்த செம்மொழி ஆய்வுக்கு சொன்ன போது சொல்லியிருந்தேன். அது வந்து யாரு சொல்லியிருப்பாங்க? மூவா கிடையாது, தேப்போமி சொல்லியிருப்பாரு. அப்ப எவ்வளவுதான் வந்து நம்ம தமிழ் சிறப்பானதுன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு தொடரே போதும் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்காக அவரு சொல்லியிருப்பாரு. எழுத்து பிராமியா இருந்தாலும் மொழி வந்து தமிழ் தான் அப்படின்னு தேப்போமி ஐயா சொல்லியிருப்பாரு. ஆக அப்ப கல்வெட்டு ஆராய்ச்சியில பிராமியும் தமிழும் மிகச்சிறந்த உதாரணத்துக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வடமொழியில என்னவா பின்பற்றினாங்க அப்படின்னா பிராகிருத எழுத்துக்களை பின்பற்றி இருக்காங்க. இதனுடைய சில இடங்கள்ல நம்மளுக்கு குழப்பறதுக்காக கேட்டிருப்பாங்க, திராவிடி, தமிழி, தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது எல்லாமே தமிழ் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. திராவிடினாலும் தமிழ் தான், தமிழினாலும் தமிழ் தான், தமிழ் பிராமின்னு சொன்னாலும் தமிழ் தான். ஆக இதுதான் வந்து மிகச்சிறப்பு. என்ன அப்படின்னா வடமொழியில அவங்களுடைய பிரகிருத எழுத்துக்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அதிகமா என்ன பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா சிறப்பு லகரத்தையும் வல்லின ரகரத்தையும் அப்புறம் நகரத்தையும் ரெட்டை சொல்லி நகரத்தையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். இது தமிழுக்கே உரிய கல்வெட்டு எழுத்து. இந்த எழுத்துக்கள் அதிகமா வந்து எங்க இருக்கும்னா கல்வெட்டு ஆராய்ச்சியில இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா முக்கியமா உலக அளவுல அதிகமான கல்வெட்டு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினது எது அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோகரினுடைய கல்வெட்டு தான் மிக சிறப்பா பின்னாடி வரவங்களுக்கு இந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறதுக்கு அசோகரினுடைய கல்வெட்டு தான் இருந்திருக்கு. இந்த மெசபடோமியாவோ சிந்துச்சமவெளி நாகரிகமோ கிடையாது. ஏன்னா சிந்துச்சமவெளி நாகரிகம் முற்றிலுமா களிமண் சுதையில தான் அவங்க வந்து கருத்துக்களை வெளிப்படுத்தி குறியீடுகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா அசோகரினுடைய அந்த பாறையாலான குகையாலான கல்வெட்டுக்கள் தான் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதுலயும் குறிப்பா தூணுல அவர் வந்து கல்வெட்டுக்களை பொறிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமா தென்னிந்திய கல்வெட்டு உருவாகிறதுக்கு மிகச்சிறப்பான காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்திய வரி வடிவங்களினுடைய தாய் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிராமி தான். இந்தியாவில நான் தான் சொன்னேன்ல, எல்லா இந்தியாவுல வட இந்தியாவா இருந்தாலும் சரி, தென்னிந்தியாவா இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரிய வருது. இப்ப இந்திய வரி வடிவங்களின் தாய் யார் அப்படின்னா பிராமி எழுத்து அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப இந்தியா முழுவதும் பண்பட்ட எழுத்தா எந்த மொழி இருந்திருக்குன்னா பிராமி தான் இருந்திருக்கு. ஆக இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த பிராமிய நம்ம கையில புடிச்சுக்கணும்.
போன யூஜிடிஆர்பியில் கூட பிராமி, கிரந்தம், வட்டெழுத்து அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த கல்வெட்டுல எனக்கு ஒரு புரிதலே கிடைக்கல. ஆனால் நான் ஆப்ஷன் தப்பாக தான் போட்டேன். அதுக்கப்புறமா தான் ஏன் 1 மார்க் மிஸ் பண்ணோன்னு யோசிக்கும் போது தான் நம்ம வந்து அப்படியே குருட்டாம்போக்கில் பிராமினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிராமி எழுத்து வந்து கல்வெட்டு எழுத்து, இதில் தமிழும் இருந்திருக்கு, தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது மட்டும்தான் படிச்சிருக்கோம். ஆனால் இதில் நுணுக்கங்கள் பார்க்கும்போது தான் இந்தியா முழுசுமே பிராமி தான் இருந்திருக்கே, இது வரிவடிவங்களினுடைய தாய், இது வந்து எழுத்து தான், இது வந்து மொழி கிடையாது, கல்வெட்டுக்காக தான் இதை முழுசா பயன்படுத்தியிருக்காங்க இந்தியர்கள் அப்படின்றதெல்லாம் மறுபடியும் எனக்கு படிக்கும்போது தான் தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாம நம்ம ஒரு மக்கப் மைண்டில், அதாவது மனப்பாடம் பண்ற மைண்டில் படிச்சோம்னா அங்க அவங்க கேட்கும்போது நம்ம 4 ஆன்சருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா தப்பா ஆன்சர் பண்ணிடுவோம். அப்ப ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் படிக்கணும். நம்ம எப்படி உருவாச்சு, இது ஏன் கல்வெட்டை பயன்படுத்தினாங்க, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வரலாற்று ஆதாரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல்வெட்டையே நாணயங்களையும் செப்பேடுகளையும் பயன்பாட்டுக்கு வச்சிருந்திருக்காங்க. இது வந்து ஆதி காலத்துல வந்து ஒரு ஒளி குறியீடா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து குறியீட்டு முறையில களிமண் சுதையா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஓரலா நம்மளே ஒரு கட்டுரை எழுதுற அளவுக்கு நம்ம தெளிவுபடுத்தினாதான் டிஆர்பி கேட்குற கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அதுவே நம்ம தடுமாறக்கூடிய நிலைமை தான் இப்ப வர்ற கேள்வி எல்லாமே இருக்கு. அப்ப ஒரு டைட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா கட்டுரை அளவுக்கு நம்ம படிச்சு தெளிவா இருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். அப்ப பிராமி 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 அப்படின்றது எழுத்து மட்டும்தான், மொழி கிடையாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழி வந்து இங்க வரும்போதுதான், தமிழகத்துல வரும்போதுதான் அது மொழி. ஹோலா வந்து பிராமின்றது ஒரு கல்வெட்டு எழுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் கல்வெட்டு படித்து வரலாற்று சான்றுகளை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வெட்டை படிச்சு அதை வந்து அதுக்காகவே அந்த படிப்பு படிக்கிறாங்க இல்லையா, அதை படிச்சு வரலாற்று சான்றுகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜோம்ஸ் பிரின்ஸ் லெப் அப்படின்றவர். ஜோம்ஸ் பிரின்ஸ் செப், லெப் இல்ல செப்பு, பிரின்ஸ் செப் அப்படின்றவர் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வரலாற்று தகவலை சொல்லணுன்றதுக்காக இந்த கல்வெட்டு படிப்பை படிச்சிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தமிழகத்துல சே, அதாவது புலவர் சே, ராசு, ஐராவதம் மகாதேவன், மயிலை சீனிவாசன், குடந்தை சேதுராமன், தீனா சுப்பிரமணியன், கு தாமோதரன், சதாசிவ பண்டாரத்தார், ரா நாகசாமி, நடன காசிநாதன், வெள்ளியம்பாட்டு சுந்தரம், ராசமாணிக்கனார், சுந்தரேச வாண்டையார் அப்படின்றவங்க. வெள்ளியம்பாட்டு சுந்தரம் வேறு, சுந்தரேச வாண்டையார் வேறு. ஆக இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வெட்டு ஆராய்ச்சி எப்படியெல்லாம் உருவாச்சு, இதுல என்னென்ன தகவல் கொடுக்கலாம். இப்ப வந்து இவங்களுடைய புத்தகத்தை இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய இது இல்லாம இன்னும் ஒருத்தர் கூட இருக்காரு, ஐராவத மகாதேவன் வந்து ஐஏஎஸ் அதிகாரியா இருந்து தொல்லியல் துறையில ரொம்ப ஈடுபாடு கொண்டு பல புத்தகங்கள் எழுதினவர். இதே மாதிரி வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவரு இருக்காரு, ஐஏஎஸ் அதிகாரி. இவரு வந்து இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. இவரும் வந்து தமிழை முதன்மை பாடமா எடுத்து எழுதி அவர் வந்து இந்த செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தியரி எக்ஸாம் எழுதி சொல்லுவாங்க, எஸ்ஏ டைப் கொஸ்டின், அதுல வந்து தமிழுக்கு முன்னுதாரணம் கொடுத்து எழுதினவர் தான் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர். அவரும் நிறைய கல்வெட்டு ஆராய்ச்சி பத்தின புத்தகங்கள் நிறைய போட்டிருக்காரு. அப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்சதெல்லாம் ஒரு புரிதலுக்காக ஒரு மேலோட்டம் தான், என்ன அமைப்புல இருந்திருக்கு, எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவங்களுடைய புத்தகங்கள்ல இருந்து ஒருவேளை எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியாது கண்டிப்பா. புத்தகங்கள்ல சொல்லப்பட்ட அணிந்துரையோ வாழ்த்துறையோ யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுடையதை நம்ம வாங்கி ஒரு முறை ரீட் பண்ணணும்னா, ஏன்னா வந்து இப்போ இப்ப ஆசிரியர் குழுவில் இருக்கிறவங்க
தேர்வு நோக்கில் எடுக்கும்போது அதை தான் படிப்பாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு கொஷினை கேட்கணும்னு கேட்கற மாதிரி தெரியல. அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த வாழ்த்துறையோ அந்த அணிந்துரையோ அதைவாவது படிச்சுட்டு நம்ம இவங்க என்ன சொல்ல வராங்க, எந்த ஏரியாவை பிரிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலையாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு போனோம்னா ஒரு பயம் இருக்காது. அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குக்காகவாவது நமக்கு ஒரு மார்க்கு கிடைக்கலாம். ஆக இது இவங்க எல்லாருமே கல்வெட்டுல ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா வட்டெழுத்துக்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது இப்பதான் நம்ம வட்டெழுத்துக்குள்ளேயே வரோம். வட்டெழுத்து அப்படின்றது பார்த்தோம்னா தமிழுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து தான் வட்டெழுத்து. இன்னும் சொல்லணும்னா அவங்க அந்த ஆணி எழுத்து ஏதாவது ஒரு கருவியை வச்சு செதுக்குவாங்க இல்லையா? அப்ப செதுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஆணியாலையோ ஏதாவது ஒரு கருவியை வச்சு செதுக்கும் போது அந்த வளைந்த கோடுகளாலான எழுத்துக்கள்ல செதுக்கிறது தான் வட்டெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிராமிக்கும் வட்டெழுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். வட்டெழுத்து என்பது தமிழுக்காக பயன்படுத்தப்பட்ட எழுத்து தான் வட்டெழுத்து. யாருக்காவது இதுல மாற்று கருத்து இருக்கா, இல்ல நான் வேற மாதிரி படிச்சேன் நீங்க மாத்தி சொல்றீங்க அப்படின்னு ஏதாவது டவுட் இருக்கா? மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? ஆமாமா. அதுல இந்த ஐஏஎஸ் அதிகாரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தவங்க சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. அவங்க கிருஷ்ணமூர்த்திங்களா பாலகிருஷ்ணனுங்களா மேம்? கிருஷ்ணமூர்த்தி தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் ஆகுது படிச்சு. ரெஃபர் பண்ணி நாளைக்கு சொல்லட்டுமா? பாலகிருஷ்ணன் ஐயா தான் ஞாபகமா இருக்கு மேம் எனக்கு. பாலகிருஷ்ணன் ஒரு குண்டு மூஞ்சா இருப்பாரு, ஒரு 60 வயசு இருக்கும், அப்படிதானே? ஆமாங்க, ஆமாங்க மேம். அவங்க இதுல எல்லாம் கூட செய்தி தொகுப்புல கூட டிபேட் எல்லாம் கூட நிறைய வருவாங்க. ஓ, அப்படியா? ஓகே மேம், நாளைக்கு நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன். புக்கு சரிங்க மேம். வச்சிருக்கேன், நான் சரிங்க பார்த்துட்டு மேடம். சொல்றேன். ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தி ஐயான்னு யாராவது இருக்காங்களா எனக்கு தெரியலங்க மேடம். அதனாலதான் கேட்டேங்க மேடம். ஆனா ஐஏஎஸ் சொன்னோடனே டக்குன்னு புடிச்சிட்டீங்க. ஆமாங்க மேடம். தமிழ்ல தானே எடுத்து படிச்சிருந்தாரு அவரு. ஆமாங்க மேம். ஓகே, அப்ப நான் ரெஃபர் பண்ணி சொல்றேன், பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க. நன்றிங்க. ஓகே ஓகே. சரி, அடுத்தது பார்த்தோன்னா இப்ப இந்த வட்ட எழுத்து பார்த்தோன்னா அதுல ஏதாவது டவுட் இருக்காங்க மேம்? இல்லைங்க மேம். ஒண்ணும் இல்ல. சரி, அடுத்து தமிழ்நாட்டுல வடமொழியை அதாவது வடமொழிக்காக தான் கிரந்தம். இப்ப அடுத்து கிரந்தம் வருது. கிரந்தம் அப்படின்ற அந்த எழுத்து எங்க பயன்படுத்தினாங்கன்னா இப்ப வடமொழி கல்வெட்டு பொறிப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மட்டும்தான் கிரந்தத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப தமிழ் பொறிக்கும் போது என்ன எழுத்து பயன்படுத்தியிருக்காங்கன்னா வட்டெழுத்து பயன்படுத்தியிருக்காங்க. பிராமி பயன்படுத்தலையான்னு கேட்டா பிராமியும் பயன்படுத்தி இருப்பாங்க. இதெல்லாம் எழுத்துக்கள் தான், மொழி கிடையாது. சரியா? சரி, இப்ப இந்த கிரந்தம் என்பது நம்ம திராவிட மொழிகளுக்கு தமிழ்ல மட்டும் பயன்படுத்தல, தெலுங்கு கன்னட எழுத்துக்கள்ல இருந்து மிகுதியாக இந்த கிரந்த எழுத்துக்களை பயன்படுத்தினதா சொல்றாங்க. இது பெரும்பாலும் பார்த்தோன்னா பொதுவா ஒரு தமிழ் மொழிக்காக பயன்படுத்தப்பட்ட எழுத்து அப்படின்றதை விட இந்த கிரந்தமும் தமிழ் மொழிக்கு எழுதப்பட்ட வட்டெழுத்தும் சேர்ந்துதான் 16ஆம் நூற்றாண்டுல மலையாள எழுத்தா உருவாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குழப்புதா யாருக்காவது? யாருக்காவது குழப்புதா? இல்லைங்க மேடம். ஓகே. அப்ப கிரந்தம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடமொழிக்காக பயன்படுத்தி இருந்தாலும் இது கன்னடம் தெலுங்கு அப்படின்ற இடங்கள்லையும் கல்வெட்டு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தி இருக்காங்களாம். அது போல மட்டும் இந்த கிரந்தமும் வட்டெழுத்தும் சேர்ந்தது. ஏன்னா நம்ம வட்டெழுத்து தமிழுக்காக பயன்படுத்தினது அப்படின்னு சொல்றோம். அப்ப கிரந்தம் அப்படின்றது வடமொழிக்கு பயன்படுத்துறது. இது ரெண்டும் சேர்ந்துதான் 16ஆம் நூற்றாண்டுல மலையாள எழுத்தா உருவாகி இருக்கு அப்படின்னு இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியில சொல்ல வராங்க. அது மட்டும் கிடையாது. இப்ப மேம் குகைகள்ல பாறைகள்ல அல்லது தூண்கள்ல மட்டும்தான் கல்வெட்டு எழுத்துக்களை பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டா, ஒருவேளை நமக்கு கூற்று காரணத்துல அல்லது சரியா தவறால ஏதாவது கேட்கணும் அப்படின்றதுக்காக கேட்டுடலாம். தந்தம், சங்கு, அப்புறம் பானைகள், அப்புறம் பனை ஓலைகள்,
கோரைத்தாள், அப்புறம் மரங்கள்ல, உலோக தகடுகள்ல, களிமண் பட்டிகள்ல, இதுல எல்லாத்துலயுமே வந்து இந்த எழுத்துக்களை வந்து பொறிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எது எது அப்படின்னா தந்தம், யானை தந்தங்கள், அப்புறம் சங்கு, பானைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பனையோலை, கோரைத்தாள், மரம், உலோகத்தகடு, களிமண் பட்டிகைகள்ல வந்து இத கல்வெட்டு ஆராய்ச்சியை வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா அதுல இப்ப பாறைகள் குகைகளா இருந்தா நிறைய எழுதிட்டு போயிருப்பாங்க. இதுல எல்லாம் கொஞ்சம் சின்ன தகவல்களை மட்டும் நமக்கு சொல்லி இருக்கிற மாதிரி தோணுது. அடுத்து இப்ப வீரமாமுனிவர் எழுதினார் இல்லையா, எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். எழுத்து சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினவர் கூட நம்ம ஒரு முறை படிச்சோம். சேவை சண்முகம் ஐயா எழுத்து சீர்திருத்தம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ்ல பார்த்தோம்ல. அது போல வீரமாமுனிவரினுடைய எகர ஒகர புள்ளி வேறுபாடெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. அது ஓலைச்சுவடியில் எழுதும் போது கோடு போட்டு எகரத்துக்கு ஒரு கோடு, ஒகரத்துக்கு இப்படின்னு சுழிச்சு விடும் போது அதுல டேமேஜ் ஆகும் அப்படின்றதுனால அதை வந்து மறுத்துட்டு அதை விட்டுட்டு மேல புள்ளி வச்சாங்க. ஆனா உயிர் எழுத்துக்கள் புள்ளியா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதை வந்து பிற்காலத்துல படிக்கிறவங்களுக்கு சிரமமா இருக்கும், ஏன் உயிர் எழுத்துக்கள்ல 2ல மட்டும் புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்ற சந்தேகம் வரும், ஒரு தெளிவு இருக்காதுன்றதுக்காக தான் அதை வந்து வீரமாமுனிவர் மாத்தினார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த எகர ஓகர வேறுபாட்டை வந்து சொல்லப்பட்டதா எங்க சொல்லியிருக்காங்கன்னா திருச்சி மாங்குளம் கல்வெட்டு அப்படின்ற அந்த இடத்துல இந்த எகர ஒகர வேறுபாடு படுத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது எகரத்துக்கு கோடு போடுறது, ஒகரத்துக்கு சுழிக்கிறது அப்படின்ற அமைப்பை அப்பவே வந்து திருச்சி மாங்குளம் கல்வெட்டுல சொல்லியிருக்கிறதா ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆக இந்த பழைய நடைமுறை இயல்பை வந்து வீரமாமுனிவர் மட்டும் சொல்லல, இங்க அவரை குறை சொல்லணும்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி வீரமாமுனிவருக்கு தோன்றினதை திருச்சி மாங்குளம் கல்வெட்டுல இருந்திருக்கிறதா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆக குறிப்பா அதாவது இவங்க எல்லாருடைய வேலையும் பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு பட்டியலிட்டோம் இல்லையா, இவங்க எல்லாருமே கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள், இவங்க வந்து இவங்களுடைய புத்தகத்துல இருந்துதான் இனி கேட்க போறாங்க. ஏன்னா வந்து ஒரு பேசிக் நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்றதுல அவங்களுக்கு தெளிவு இருக்கும். இனி அதுல கேட்டு பிரயோஜனம் இல்லை, அப்ப போட்டிகள் ரொம்ப குறைச்சலாயிரும், நம்ம ஃபில்டர் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டுல யாருடைய கல்வெட்டு கிடைச்சிச்சு, அசோகருடைய கல்வெட்டு கிடைச்சிச்சா அப்படின்றதெல்லாம் அவங்க கொஸ்டினா இருக்காது. அப்ப இவங்களுடையதுதான் கொஸ்டினா இருக்க போகுது அப்படின்னு தெரிய வருது. அப்ப இப்ப தமிழ் வந்து தோற்றத்து, அதாவது தமிழ் பிராமியின் தோற்றமும் வளர்ச்சியும், அதாவது தமிழ் பிராமியின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற நூல் எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐராவதம் மகாதேவன் அப்படின்றவர் அந்த நூல் எழுதியிருக்காரு. அதே நாகசாமி அப்படின்றவர், ஒருவேளை இந்த நூலெல்லாம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம ஒரு மார்க்குக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். டைம் இருக்கும்போது இந்த நூல்கள் எல்லாம் நம்ம அப்படியே பிடிஎஃப் வடிவில் இருந்துச்சுன்னா கூட ஒரு புரட்டலாம். தமிழ்நாடு தொல்பொருள் துறையில ஃபர்ஸ்ட் இயக்குனரா இருந்தவர் யார் அப்படின்னா நாகசாமி அப்படின்றவர். அவருடைய புத்தகத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். இவருடைய புத்தகங்களும் நிறைய இருந்திருக்கு. நாகசாமியினுடைய அதாவது கல்வெட்டியல் என்ற காலாண்டிதழ் பற்றின நூல்கள் எழுதியிருக்காரு நாகசாமி அப்படின்றவர். இது அவருக்கு அது மட்டும் சிறப்பு கிடையாது, கல்வெட்டியல் நிறுவனத்தை தோற்றுவித்தவரும் அவர்தான். கல்வெட்டுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை தோற்றுவிச்சவரும் நாகசாமி ஐயா அவர்கள் தான் தோற்றுவிச்சிருக்காரு. ஆக குடந்தை நம்ம படிச்சிருக்கோம், குடந்தை சேது ராமன் அப்படின்றவரு கல்வெட்டு கொண்டு அதாவது கால ஆராய்ச்சியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சேதுராமன் தான். குறிப்பா பார்த்தோன்னா இவங்களுடைய ரிசர்ச்ல அவங்களுடைய புத்தகத்தினுடைய பெயர் என்ன வருதுன்னா ஆராய்ச்சி, கால ஆராய்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. இதுல வித்தியாசமானது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தொல்பொருள் துறையில ஃபர்ஸ்ட் இயக்குனரா இருந்தவர் யாருன்னா நாகசாமி அப்படின்றவர். தோற்றமும் வளர்ச்சியை பற்றி ஆராய்ச்சி செஞ்சவர் யார் அப்படின்னா ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் வந்து
செஞ்சிருக்காரு. வேற யாருக்காவது கல்வெட்டு ஆராய்ச்சியை பற்றின ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம். அதிகமா பார்த்தோம்னா பிராமி, அப்புறம் வட்டெழுத்து, அதுக்கப்புறம் வந்து கிரந்த எழுத்து, அதுக்கப்புறம் இந்த தேவநாகரி வந்து மராட்டிய மொழியில பயன்பாட்டுக்கு வச்சிருந்திருக்கிறாங்க. அது வந்து தெலுங்குக்காரவங்க பயன்படுத்தினது அப்படின்னு சொல்ல வராங்க. வேற அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சை பெருவுடையார் கோவில்ல மோடி எழுத்துல கல்வெட்டு பயன்பாட்டுக்கு வச்சிருந்திருக்காங்க. இது வந்து மோடி எழுத்து அப்படின்னு யார் வச்சிருந்திருக்காங்கன்னா, ஏன்னா தஞ்சை பகுதியில் அதிகமா மராட்டியர்கள் தான் கோவில் கட்டியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த மோடி எழுத்தை பயன்படுத்தி இருக்கிறத போல இந்த 19ஆம் நூற்றாண்டு எழுத்துக்களா இந்த மோடி எழுத்து கல்வெட்டுக்களா சொல்றாங்க. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான். கேரளத்துல தான் அந்த வட்டெழுத்தும் கிரந்தமும் சேர்ந்து தான் மலையாள எழுத்தா உருவாச்சு அப்படின்னு. மலையாளம்னா ஒரு எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ் பக்கம்னா ஒரு எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும், தெலுங்கு பக்கம்னா ஒரு எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா கல்வெட்டுனா பிராமி எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து முக்கியமா வடபிராமி தென் பிராமின்னு இருந்திருக்கு. வடபிராமினா வடக்குக்காரவங்க கண்டுபிடிச்சு அவங்க கல்வெட்டுல பொறிச்சிருந்தா அது வடபிராமியா, தென் பிராமினா நம்ம பக்கத்துக்காரவங்க இவங்க கண்டுபிடிச்சு எழுதிருந்தா அது தென் பிராமியா. இதுதான் கல்வெட்டுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள். இது வந்து பழங்கால வரலாற்று தகவல்களா சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா ராமச்சந்திர தீட்சிதர் அப்படின்றவரு பிராமி எழுத்தாலான அசோகர் கல்வெட்டுக்கள் தோன்றுவதற்கு முன்னாடியே வட்டெழுத்துக்கள் தோன்றியது அப்படின்ற கருத்தை இவர் மட்டும் சொல்றாரு. யாருன்னா ராமச்சந்திர தீட்சிதர் அப்படின்றவரு சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து மூவா என்ன சொல்றாரு அப்படின்னா, தொல்காப்பியர் குறிப்பிடும் எழுத்து வடிவமே வட்டெழுத்து தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப போட்டி எங்க வருதுன்னா பிராமிக்கும் வட்டெழுத்துக்கும் போட்டி வருது. நம்ம இதுல நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சதாசிவ பண்டாரத்தார் வந்து பிராமி எழுத்துன்னு சொல்றாரு அப்படின்னா, இல்ல இல்ல, ராமச்சந்திர தீட்சிதர் வந்து வட்டெழுத்துக்கள் தான் முதல்ல தோன்றுச்சு, வட்டெழுத்துக்கள் ஆதியிலிருந்தே இருந்திருக்கு, அதாவது அசோகர் கல்வெட்டு தோன்றுவதற்கு முன்னாடியே வட்டெழுத்து உருவாயிருச்சு அப்படின்னு ராமச்சந்திர தீட்சிதர் சொல்றாரு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப இந்த குழப்பத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அவங்களுடைய புத்தகத்தை படிக்கும்போது ஒரு தெளிவு கிடைச்சிரும். இவங்களுடைய புத்தகத்துல இருக்கக்கூடிய சில நுணுக்கங்கள் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்களே, ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் ஏதாவது அட்டவணைப்படுத்தியிருப்பாங்க, இந்தந்த இடங்கள்ல இந்தந்த எழுத்துக்கள் கிடைச்சிது அப்படின்னு. அந்த மாதிரி புத்தகத்தை நுணுக்கும் போதுதான் இந்த கல்வெட்டுல நம்ம ஒரு மார்க் மிஸ் பண்ணாம வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாணயவியல் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் கல்வெட்டுக்கள்ல இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேற யாருக்காவது தெரியுமா? எப்படி ஏதாவது தெரிஞ்சா இப்ப ஷேர் பண்ணலாம். லைன்ல இருக்கீங்களா யாராவது? கேக்குறது இருக்கோங்க மேடம். ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா மேம்? டவுட் ஏதாவது இருக்குங்களா? நடத்தின வரைக்கும் தெளிவா இருக்கு மேம். தெளிவா இருக்கா? ஓகே. அப்ப கிமு அசோகரனுடைய காலத்துல கிடைக்கப்பட்ட அந்த கல்வெட்டுல இருந்து இப்ப நம்ம மலையாளத்துக்கு பிரிச்ச வரைக்குமே இதோட ஹிஸ்டரி இதுதான். இதுல வந்து 30 இடங்கள் சொன்னேன் இல்லையா, சின்னமனூர், பாகூர், கூரம், இந்த மாதிரி எழுத்துக்கள்லயே என்ன கல்வெட்டு அப்படின்னு கேட்டா நம்ம அடிச்சுதான் சொல்ல போறோம். பிராமி தான் இருந்திருக்கு, மொழி தான் தமிழ் இருந்திருக்கு
அதுல சின்ன சின்ன இடங்கள்ல வந்து வட்டெழுத்துக்கள் இருந்திருக்கு, வடமொழியை பயன்படுத்தினாங்கன்னா கிரந்தம் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அடுத்து நாணயவியல் போயிடலாமா? சரி. சரிங்கம்மா. நாணயவியல் அப்படின்றது பார்த்தோம்னா, இதுவும் ஒரு வரலாற்றை அறிய உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய சான்று தான் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா, இந்த நாணயங்கள் வந்து எதற்காக அப்படின்னா, அவங்க ஒரு அ வெயிட்டேஜுக்காக எடையை இப்ப நாணயத்த தூக்கி பார்க்கும்போது, அதனுடைய வெயிட் வந்து கம்மியா இருந்தா, அந்த நாடு வந்து அந்த நாட்டினுடைய மன்னன் வந்து பொருளாதாரத்துல